திருமதி கௌரி கிருபானந்தன் தெலுங்கு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்ததற்காக தமிழ்நாடு வீட்டு வசதி குடியிருப்பு கனவில்லம் வழங்கப்படுகிறது. பேராசிரியர் க பூர்ணச்சந்திரன் ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் செய்ததற்காக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு கனவில்லம் வழங்கப்படுகிறது. திரு சா முகமது யூசப் என்கிற குளச்சல் யூசப் மலையாளத்திலிருந்து தமிழாக்கம் செய்ததற்காக கனவில்லம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வழங்கப்படுகிறது. திரு சா மணி என்கிற நிர்மாலயாவிற்கு மலையாளத்திலிருந்து தமிழாக்கம் செய்ததற்காக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் ஆக்கங்களின் எளிய தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்டு சிறப்பிக்க உள்ளார்கள். அதர் வல்லுநர் குழு உறுப்பினர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அனுமதியுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். கனவு இல்ல திட்டத்தின் நீட்சியாக தமிழ் எழுத்து உலகில் சிறந்த பணியாற்றிய மொழிபெயர்ப்பாளர்கள் 10 பேருக்கு விருது பெற்ற 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வீட்டு ஒதுக்கீட்டு ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் அந்த நிகழ்வு நடைபெற்ற காட்சிகளை பார்த்தோம். அதே போல அம்பேத்கரின் ஆக்கங்கள் எளிய தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. மக்கள் பதிப்பாக முதல் 10 தொகுதிகள் வெளியிடப்படுகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விருது பெற்ற 10 சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கனவு இல்ல திட்டத்தின் நீட்சியாக வீட்டு ஒதுக்கீட்டு ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் வழங்கினார். ஒதுக்கீட்டு ஆணைகளை விருது பெற்ற 10 மொழிபெயர்ப்பாளர்கள் முதலமைச்சரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். விவரங்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இந்த கனவு இல்ல திட்டத்தின் நீட்சியாக வீட்டு மனைகள் ஆணைகளை வழங்குறதாகட்டும், அதே போல அந்த புத்தகங்களை வெளியிடுவதாகட்டும், இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவம் என்ன, விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினானது ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தார். அதன்படி சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி ஏற்கனவே விருது பெற்ற சு வெங்கடேசன் உள்ளிட்ட எழுத்தாளர்களுக்கு விருதானது வீடானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் திட்டத்தின் நீட்சியாக அந்த கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்ற 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு கட்டுவதற்கான ஒதுக்கீடு ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் செய்தித்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரி கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கரின் ஆக்கங்கள் எளிய மொழியில் மொழிபெயர்த்து மக்கள் பதிப்பாக வெளியிடப்படும் அந்த புத்தகத்திற்கான முதல் 10 தொகுதிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.